ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த பழைய பேருந்து நிலையத்தை உபயோகிக்கும் பயனாளிகள், இந்த போக்குவரத்துல இந்த பேருந்துல பயணிக்கும் பயனாளிகள் சார்பாகவும் நாங்க இங்க பேசிருக்கோம். இங்க தர்மபுரியில இந்த பழைய பேருந்து நிலையம் தர்மபுரியுடைய இருதயத்துல அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி முக்கியமான இடங்கள் இருக்குது. மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், இப்படி அரசாங்க அலுவலகங்கள், மக்கள் உபயோகிக்கும் அலுவலகம் எல்லாமே இந்த தர்மபுரியோட இருதயத்துல பகுதியில இருக்கிறது. இந்த இடத்துலதான் பழைய பேருந்து நிலையம் இருக்கிறது. இது எல்லாருக்கும் உபயோகமா இருக்குது. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அரூரா இருக்கட்டும், பொம்மிடியா இருக்கட்டும், கடத்தூரா இருக்கட்டும், ஊத்தங்கரையா இருக்கட்டும், எல்லா பகுதியில இருந்தும், பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற பெண்ணாகரம் போன்ற எல்லா பகுதியில இருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட்டு இங்கதான் வந்து இறங்கும். மக்கள் அதை உபயோகப்படுத்திட்டு இப்ப திடீர்னு கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்னால 5ஆம் தேதி இரவோடு இரவாக திடீர்னு இந்த பக்கம் பஸ்ஸே வரல. பேருந்துகள் எதுவுமே இந்த பேருந்து நிலையத்துக்கு வரல. பேருந்து நிலையம் வெறிச்சோடி போச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரே நாள், ஒரே இரவு, ஒரு ஓவர் நைட்ல புது பேருந்து நிலையத்தை ஓபன் பண்ணி அங்கதான் பஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப பயனாளிகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த பேருந்துல பயணிக்கும் மாணவர்கள், நோயாளிகள், பொதுமக்கள் யாருக்குமே இந்த விஷயம் தெரியப்படுத்தல. இந்த பகுதியில கடை வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கோ வணிகர்களுக்கோ கடையில சின்னதா ஒரு கூடை எல்லாம் வச்சு பழம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியல. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் அவருக்கும் தெரியலங்கிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம். இங்க மக்களாட்சி நடக்குதா இல்ல மன்னர் ஆட்சி நடக்குதா? அதுக்குதான் பதில் வேணும். ஏன்னா மக்களுக்கும் தெரியாம, இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிக்கும் தெரியாம, பொதுமக்கள் ஒருத்தருக்குமே தெரியாம பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு மாத்துறாங்க? மாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படியே இருந்தாலும் நாங்க வந்து தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு, காட்டமாக எல்லாருக்கும் போய் கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வியாபாரிகள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய சிரமத்தை இன்னைக்கு நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கும் வந்திருக்கிறோம். இதை பத்தி 2 நாளா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மீட்டிங்ல கூட இப்ப ஒரு சமயம் இன்னைக்கு காலையில நடந்த ஒரு கடக்கும் பொதுக்கூட்டத்திலே இதை பற்றி நாங்க பேசி இருக்கிறோம். அப்படி என்றால் யாருக்குமே பயனில்லாத ஒரு திட்டம். இப்ப புது பேருந்து நிலையத்துல வெளியூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அத்தனை வெளி மாவட்ட பேருந்துகள் இயக்கப்படட்டும். ஆனால் உள்ள இந்த மாநகரத்துக்குள்ளேயோ பக்கத்து மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு பேருந்துமே நிறுத்தப்படக்கூடாது. ஏன்னா மக்கள் ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க. மாணவர்கள் புது பேருந்து நிலையத்திலிருந்து இவ்வளவு தூரம் எப்படி நடந்து வருவாங்க? மாணவிகள் தனியாக நடந்து அவங்க கல்லூரிக்கு வர முடியுமா? அதே சமயம் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உபயோகிக்கிறது எல்லாமே ஒரு எளிமையான நோயாளிகள் தான். வயசானவங்க புது பேருந்து நிலையத்துல போய் இறக்கி விட்டா எப்படி இந்த மருத்துவமனைக்கு வருவாங்க? நடந்து வருவாங்களா? ஷேர் ஆட்டோக்கு அவங்களால செலவு பண்ண முடியுமா? இல்ல அங்கே ஏதாவது இணைப்பு பேருந்து இயக்குறீங்களா? மினி பஸ் இயக்கிக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கனெக்ஷனே இல்லாம அவங்கள கொண்டு போய் நட்டாத்துல விட்டா மாதிரி அந்த பேருந்து நிலையத்தை எதுக்கு அமைச்சீங்க? இந்த பேருந்து நிலையத்துக்கு, பழைய பேருந்து நிலையத்துக்கு எப்பயுமே தொடர்ந்து வந்து வரக்கூடிய அத்தனை மாவட்ட பஸ்ஸும் திருப்பி கண்டிப்பாக நிரந்தரமாக வர வேண்டும். வெளி மாவட்டத்துக்கு இயக்கக்கூடிய பஸ்ஸுல நீங்க பேருந்துகளை அங்க ஏற்றிக்கோங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து ஒரு சிப்காட் தயாராகிட்டு இருக்குது. ஒருவேளை தொழிற்சாலைகள் வந்தா அந்த பேருந்து நிலையம் கண்டிப்பாக உபயோகப்படும். ஏன்னா அந்த பகுதியில வேலை செய்ய நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு அது உபயோகப்படும். ஆனா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அருகில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையத்துக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அவங்க பஸ்ஸை நிரந்தரமா பழக்கம் போல இயக்குங்க. அதற்கப்புறம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க. பழைய பேருந்து நிலையத்துக்கு புது பேருந்து நிலையத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த அதிகாரிகள் மேலிடங்களுக்கு இருப்பதால் அவங்க கிட்ட நாங்க இப்ப ஒரு கடிதம் மூலமாகவும் வேண்டுகோள் மூலமாகவும் இந்த விஷயங்களை எடுத்து போயிட்டு இருக்கிறோம். இன்னும் நாளைக்கு பாக்குறோம். 2 நாள் அவங்களால அந்த பேருந்துகளை இயக்க முடியலன்னா, இயக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய நாங்க வந்து எங்க மக்கள் பிரதிநிதிகள்லாம் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக நாங்க போராட்டம் நடத்துறோம். வணிகர்கள், பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்களும் இந்த போராட்டம் நடத்துவோம். ஏன்னா கண்டிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க. பழைய எல்லா பேருந்துகளும் நிரந்தரமாக இங்க இயக்கப்படுகிறது.
அதாவது சேலம் கிருஷ்ணகிரி பேருந்து எல்லாம் இங்கே வராதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அரூர் பாப்பிரெட்பட்டி மட்டும் பஸ் மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இல்லை அதான் இப்போ தொடர்ந்து இந்த பஸ் நிலை திறப்படாவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி பஸ் நிலை திறப்படம்னா 4ஆம் தேதி 4 மணிக்கு நகராட்சி கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. சார் எங்கே இருக்கிறீங்க? சொல்லுங்க சார். இல்லை நேராக பார்க்குறேன்னாரு. நாளைக்கு எதுவுமே நான் எம்எல்ஏ ஆஃபீஸுங்க சார் நேராக வரணும். வந்தார் சார் நாளைக்கு பஸ் நிலை திறப்பலாம் 10 மணிக்கு வந்துருக்கேன் சார். அழைப்பில் கொடுங்க சார். அழைப்பு திடீர் ப்ரோக்ராமு, அதனால் உங்களை கூப்பிட்டு நேராக கூப்பிடுவாங்க. என்ன சார் திடீர் ப்ரோக்ராம் போய் திடீர்னு சொன்னேன். சரி சார் எனக்கு தெரியல சார் சொல்ல சொன்னேன் தலைமையில். சரி காலையில் விடிகால நான் 10 மணிக்கு பஸ் நிலைய திறப்போம். அன்றைக்கு தான் அந்த பஸ் நிலையமே உள்ள நுழையிறேன். பஸ் நிலைய திறப்போவில் நான் பேசுனது பூரா எல்லா பத்திரிகை தொலைக்காட்சி நம்பர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பழைய பஸ் நிலையத்தில் உள்ள இந்த பஸ் நிலையத்தில் வாழ்வாதாரம் கடைக்காரர்கள் பாதிக்கக்கூடாது. அவனுடைய வாழ்வாதாரம் சிறுவன் முதல் கொண்டு அனைவருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்காமல் நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்திலே ஸ்டேஜிலே பேசுறேன் நான். அது அந்த அடிப்படையில் தொடர்ந்து அன்னைக்கு சரி பண்ணி கலெக்டர் உட்காந்து நாங்கள் ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொன்னார். பண்ணி கொடுன்னு சொன்னார். மீண்டும் மாலை அந்த இரவே இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தேன். எல்லா மக்கள் கூட டிராபிக் பொதுமக்கள் கூட பெரியது பாதிச்சுட்டாங்க. உடனே அந்த இரவே எஸ்பி கலெக்டர் ஆகிய 3 பேரும் கைபேசியில் தொடர்பு கொண்டு நாடோடு அரை மணி நேரம் இருந்தேன். பார்த்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பேசிட்டு கடிதம் கொடுத்தேன் கலெக்டருக்கு. மறுநாள் கலெக்டர் நேரடியாக போய் சார் ரொம்ப மக்கள் பாதிக்கிறாங்க. மறுநாள் நேரடியாக கலெக்டர் பேசல. இல்லைங்க உடனே நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு காலையில் இது சம்பந்தமா கூட்டம் சொல்லி இன்னைக்கு நைட் 8 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் கலெக்டருடைய உதவியாளர். சொல்லி சார் நாளைக்கு பஸ் நிலை சம்பந்தமாக ஒரு மக்கள் கருத்தில் வச்சு ஒரு கூட்டினார். நான் உடனே சார் ரொம்ப நன்றி சார், மாவட்ட ஆட்சியர் லோக்கல் எம்எல்ஏ மதித்து இதை பற்றி கேட்கறது சொன்னது மாதிரி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு காலையில் 12 மணிக்கு போயிட்டு தொடர்ந்து அனைத்து பிரச்சனைகளையும் நேரடியாக கலெக்டர் எல்லா அதிகாரிகளும் நான் வலியுறுத்தி பேசினேன். அப்போ ஒரு சிலதெல்லாம் போட்டு கலெக்டர் இறுதியாக இந்த அரூர் பொம்படி பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பகுதி பஸ்ஸை மட்டும் நாளையிலேருந்து வந்து எதிர்க்கலாம் மற்றது ஆல்டர் பண்ணிக்கிறேங்க ரோடு அகலப்படுத்தி கொஞ்சம் மாற்றணும்னு சொன்னாங்க. நான் வந்து நிலையான இந்த பஸ் நிலையம் இங்கே வாழ்வாதாரம் இருக்கிறாங்க. இந்த பஸ்ஸை திரும்பவும் நீங்கள் மாற்றக்கூடாது, நிலையான இங்கே. ஏன்னா இப்போ சென்னை மாநிலத்துடைய தலைமை சென்னைக்கு எப்படி மாவட்ட தலைநகரில் ஒரு பஸ் போதோ அது மாதிரி இது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலும் பெண்ணாகரம், சேலத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி, இந்த பக்கத்து எல்லாமே இங்கே வந்து போகணும். மற்ற மதுரை வண்டி கோயம்புத்தூர் மற்றவெல்லாம் அங்கே போகட்டும். ஏன்னா மருத்துவமனை 4 மாவட்டத்தில் இந்த மருத்துவமனைக்கு வராங்க. மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை கலெக்டரேட் இருக்கிறனால சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தினேன். இன்னும் 2 நாளில் இப்போ இந்த பஸ் விட்றேங்க, இன்னும் 2 நாள் பார்த்துட்டு மற்ற கூடுதலாக பஸ் விடுறது என்னென்னு பார்க்கணும், யோசனை பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுன்னு கலெக்டர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் உங்கள் வாரியாக கேட்டுக்கொள்வோம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசுக்கும் இந்த பஸ் நிலையம் தொடர்ந்து நிரந்தரமாக்கணும். இந்த அறிக்கை மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு அறிக்கை வந்தது வலியுறுத்தி நாங்கள் பேசணும்னு அறிக்கை வந்தது தற்காலிகமாக இருக்கக்கூடாது. நிரந்தரமாக அனைத்து பஸ்களும் மாவட்டத்தில் உள்ள பஸ்களும் இங்கே வந்து செல்கிற மாதிரி நிலையாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நமது மீறி ஏதாவது மீண்டும் இருந்தால் இவருடைய வாழ்வாதாரத்துக்கு நமது கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி உத்தரவோட நாங்கள் கண்டிப்பாக பெரிய போராட்டம் நடத்தல. அதான் நம்ம மருத்துவர் சௌமியா